கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 13வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 13:14, 2 கொரிந்தியன்ஸ் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இது நம்ம வழக்கமாக சபை முடிவுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு சில சபைகளை எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு காரியமாக பார்க்குறோம். என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். நம்ம ஒரு பாவமான மனிதர்கள். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நமக்கு என்ன? ஒரு பரத்திலிருந்து ஒரு உதவி தேவை. அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உதவி தான் என்ன? கிருபை. அது நம்மளுடைய பலத்தினால் செய்ய முடியாது, தேவனுடைய பலத்தினால் செய்ய முடியும். ரெண்டாவது, நம்ம இங்கே சொல்லக்கூடிய காரியம் தேவனுடைய அன்பு. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு. பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்ன பண்ணுச்சு? முதல்ல நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தோம். நம்மளை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அவருடைய அன்பு. எப்படி? பாவிகளாய் இருந்த நம்மளை ஒரு பரிசுத்தவான்களாய் மாற்றி தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கொடுத்தது எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி மரணம். அவருடைய இரத்தத்தினால நம்ம பாவங்கள் நம்ம கழுவப்பட்டோம். அது எதனால்? தேவன் நம் பேரில் காட்டின அன்புனால் அவர் நமக்கு அதை கொடுத்தாரு. சரியா? அப்போ தேவனுடைய அன்பு நமக்கு என்ன கொடுத்துச்சு? நம்மளை கர்த்தர்கிட்ட அவருடைய பிள்ளைகளாய் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்தது. அடுத்து மூன்றாவது, நம்ம எப்பொழுதும் நம்ம இருக்கிறது. ஏன்னா கடந்த காலத்தில் நம்மளை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது தேவனுடைய அன்பு. இப்போது நம்மளை வழிநடத்து, நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைக்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவன் கிறிஸ்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய கிருபை. ஆனால் இப்போ நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு திட நம்பிக்கையோடு கர்த்தருக்கென்று வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம். நாம் எப்பொழுதும் தேவனிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதான். பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். அதற்கு பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பேசினார். ஆனால் இன்றைக்கு உங்ககிட்டையும் என்கிட்டையும் பேசுகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன கொடுக்குறாரு? கர்த்தருடைய காரியங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து அதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து அவர் நம்மளோட கூட இருந்து. ஏன்னா ரோமர் 8வது அதிகாரம் 25-26 பார்க்குறோம். நம்ம என்ன விதமாக ஜெபிக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தாமே என்ன நம்மளை தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து பார்த்து 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7 நம்ம பார்க்குறோம். என்ன? நமக்கோ கண் காணவில்லை, காது இது தேக்கலை, இருதயத்துக்கு தோன்றலை. ஆனால் 10வது வசனம் என்ன? நமக்கோ பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடியதா. அப்போ நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்துக்குமே என்ன இந்த திரியேக தேவனாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அது கொரிந்து சபைக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட எல்லாருக்கும் இந்த திரியேக தேவனுடைய ஒரு வாழ்த்துதல், ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஐக்கியம் என்பது உண்டு. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தனியாக வாழுகிற வாழ்க்கை அல்ல. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு மீதி உள்ள மதங்களுக்கும் மற்றதுக்கும் இல்லை நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம தனியாக வாழவில்லை. நம்ம கூட இங்கே யார் இருக்கிறா? அந்த திரியேக தேவன் கூட இருந்து நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையோட கொண்டு அவருடைய அன்புனால் கட்டப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தோடு நாம் என்ன கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு மக்களாக நம்மளை வழி நடத்துகிறாரு. அப்போது நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தனித்து வாழலை. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்களும் நானும் ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். இந்த வாழ்க்கை யார் மூலமாக வாழ்கிறோம்? நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் மூலமாக. அப்போ நம்ம சோர்ந்து போக தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஏன்னா நமக்குள்ளே ஒரு நற்கிரியை தொடங்கிய தேவன் அவர் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி? எனக்குள்ளே இருக்கிறாரு, என்னைய வழி நடத்துகிறார். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்தாலே போதும். நீங்கள் அவருக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்வீங்க. அப்போ
இந்த கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தை நம்ம இந்த 2 கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் மாதங்களாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, மிக ஆழமாக நீங்கள் தனித்தில்ல, உங்கள் கூட எப்போதும் திரியேக தேவன் இருந்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. வல்ல பிதாவே, நாங்கள் ஒரு தனியான மனுஷனாக வாழ்க்கை வாழலை. இந்த பூமியில் எங்களை நிற்கதியாக நீங்கள் விட்டுட்டு போகலை. நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்து அன்பு செலுத்தி உம்முடைய குமாரன் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையை கொடுத்து உம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்களை வழிநடத்தி வருகிறீங்க. அந்த தைரியத்தோடு நாங்கள் இந்த பூமியில் சஞ்சரித்து உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த மாலை மண்ணால் வேறொரு கடிதத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. குட் நைட்.